ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறதும் தென்காசி மாவட்டம் சாமரவிடாகரை ஊரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ அகத்தீஸ்வரர் கோயிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோயில் வந்து தென்னகத்தின் காசி அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இந்த கோயிலில் உள்ள சிறப்பு அம்சங்கள், சிறப்பு தரிசனங்கள் அனைத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக கொடுக்கேன். ஃபுல் டீட்டெயிலுமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கவங்க நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு பிளாக் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை டச் பண்ணி பாருங்கள். ஃபுல் டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு கிளியரன்ஸாக கிடைக்கும். இந்த கோயில் வந்து ரொம்ப 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 பழமையான கோயில், சரிங்களா? இந்த கோயிலில் காலபைரவர் இருக்கிறாங்க. மெயின் சாமியாக இருக்கக்கூடியது சிவபெருமான். இந்த கோயிலில் வந்து நிறைய பக்தர்கள் வந்து தினமும் அன்னதானம் கொடுக்குறாங்க. தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம், சரிங்களா? அன்னதானம் கொடுக்கக்கூடிய டீட்டெயிலை இந்த சுவரில் எழுதியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் இந்த இதில் சிறப்பு, இந்த மாதத்தில் என்னென்ன சிறப்பு பூஜைகள் உண்டோ அதை எல்லாத்தையும் நோட் பண்ணாங்க. இந்த கட் அவுட்டில் வந்து ஒரு பாட்டை எழுதி அந்த பாட்டில் உள்ள டீட்டெயில்ஸை கொடுக்காங்க. இப்போ ரீசெண்டாக அதில் வந்து ஹனுமன் நதியோடைய டீட்டெயில்ஸ் கொடுத்தாங்க. ஹனுமன் நதி அதை பற்றி இந்த வீடியோலேயே நான் சொல்கிறேன். இப்போ வந்து பிள்ளையார் கோயில். இந்த பிள்ளையார் சாமி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு பக்கத்திலே அரசமரம் இருக்குது. அரசமரத்து பிள்ளையாடு ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது, சரிங்களா? இந்த பிள்ளையாரை நீங்கள் சுற்றி, இந்த அரசமரத்தையும் சுற்றி நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா கோமாதாக்கள் நிறையவே இருக்குங்க. இங்கே வந்து பக்தர்கள் வந்து கோமாதா காணிக்கை வந்து அதிகமே செலுத்துகிறாங்க. கோமாதாக்கள் அதிகமாக இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்கலாம். இப்போ தினமும் அன்னதானம் நடைபெறுது. இங்கே அன்னதானம் சமைக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் தாங்க அன்னதானம் வந்து சமைக்கிறாங்க. நான் செட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்களா அப்போ. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதை ஓப்பன் பண்ணி அன்னதானம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இந்த கோயிலில் நிறையவே நிறைய இடம் இருக்குதுங்க. இன்றைக்கி இந்த கோயிலில் சிறப்பான விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 ஆண்டு கம்ப்ளீட் ஆகிருக்குங்க கும்பாபிஷேகம் பண்ணி. அதுதான் இந்த கோயிலில் இன்றைக்கி சிறப்பான ஒரு நியூஸு. இப்போது மற்ற இந்த ஃபங்க்ஷன் வந்து சிறப்பாக செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒர்க் வந்து போய்கிட்டு இருக்குது, சரிங்களா? இங்கே வந்து சிவபெருமானுக்கு வந்து பிரதோஷ வழிபாடு வந்து வளர்பிறை பிரதோஷம், தேய்பிறை பிரதோஷம், அப்புறம் காலப்பிறவுக்கு தேய்பிறை அஷ்டமி, இது மாதிரி எல்லாமே நடக்குது. ஆருத்ரா தரிசனம், மகா சிவராத்திரி, அமாவாசைக்கு சிறப்பான பூஜை, பௌர்ணமிக்கு சிறப்பான பூஜை, இதை மாதிரி எல்லாமே இங்கே கோமாதாக்கள் இங்கே பார்த்திங்களா நிறையா இருக்காங்களா. இங்கே வந்து இது வந்து கோயில் வந்து லைட்டாக ஒரு 4 ஸ்டெப் கீழே இறங்கினாங்கன்னா இந்த கலையரங்கத்தையும் இந்த கோமாதாக்கள் இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே நீங்கள் வியூ பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். காலங்காத்தால எந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா சூப்பரான ஒரு வைப்ரேஷன் மூமெண்ட்டு இதில் கிடைக்குங்க. இப்போ நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஆறு போகும். இது தாங்க ஹனுமன் நதி. இதை தான் ஹனுமன் நதி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து விளக்கு பூசைகளும் இப்போ வந்து நடைபெற ஆரம்பிச்சிருக்குங்க. நீங்கள் இந்த ஹனுமன் நதியிலேருந்து இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில், ஒரு குட்டி சாமி இருக்குங்க. இந்த இதில் என்னென்ன சாமினா இருக்கும் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் இருப்பாங்க. நான் கீழே போய் காமிக்கிறேன். இந்த கோயிலில் வந்து அந்த ஸ்டெப்லேருந்து கீழே இறங்கி வந்து இந்த நதியோட பக்கத்தில் இருக்குங்க. சிவபெருமான், சாம்பவமூர்த்தி, ஹனுமான், இவங்க எல்லாருமே இருப்பாங்க. அகத்தீஸ்வரர், இவங்க 4 பேருமே இந்த இதில் இருப்பாங்க, சரிங்களா? பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தண்ணியில் நிறையா மீன் இருக்கும். கோயிலுக்கு வரும்போது மறக்காமல் பொரி வாங்கிட்டு வாங்க. மேலும் தகவல்களை எல்லாம் நான் அந்த பிளாக்ல கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ்.